ஓடிடி ரிவ்யூல இன்னைக்கு நான் பார்த்து என்ஜாய் பண்ண படம் Z5ல வந்திருக்கிற பாரோட் ஹவுஸ். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம சர்ச்சில் கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம திறக்கும் போது என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட படம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேகமாக போயிடுவோம். அப்படி பார்க்காம நான் கொஞ்சம் தேடி தேடி போய் பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த படம் தான் பாரோட் ஹவுஸ், அதாவது BOROT ஹவுஸ். பாரோட் ஹவுஸ் அப்படின்னா பாரோட்டுங்கிறது வந்து குஜராத் பக்கம் ஒரு பிரபலமான ஒரு கேஸ்ட். ஸோ அந்த கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு வீடு அப்படிங்கிறது. இதோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க அந்த வீட்டில் மர்மமான முறையில் சாகுறாங்க. இது வந்து நமக்கு பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பயங்கரமான ஒரு ஆள் தான் இதெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம யோசிக்கவே முடியாதபடி ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. நான் ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, படம் கரெக்டாக 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான். எனக்கு அதே டவுட்டு, ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தாங்களா இல்லை லாங் ஃபிலிமாக எடுத்தாங்களான்னு. அப்புறம் எண்டில் தான் தெரிஞ்சது இது Z5ஓட ஒரிஜினல் ஃபிலிம், அதாவது தேட்டர் ரிலீஸ்க்காக இல்லை, Z5ல போடுறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு சொல்லி அந்த 5 ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து உங்கள் கண்ணில் படுறது கண்டிப்பாக ரொம்ப ரேராக தான் இருக்கும். என்ன படம் பார்க்கலாம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக Z5ல பாரோட் ஹவுஸை பாருங்கள். பார்த்துட்டு கதைக்களம் எப்படி இருக்கு, ஏன்னா இதுக்கு மேலே கதை சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் நான் சொல்லிட்டா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. ஒரு கதை தெரிஞ்சுட்டா அப்புறம் படம் பார்க்க மாட்டோம்ல. அதால் கண்டிப்பாக நீங்கள் Z5ல பாரோட் ஹவுஸை பார்த்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணது கரெக்டாக தப்பான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட்.